வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு திருப்பி டேட்டா இன்ஜினியரிங் பத்தி ஒரு கண்டினியூவேஷன். ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். நம்ம பேராசிரியர் கணேஷ் சந்திரா கூட நம்ம போன வாட்டி பேசியிருந்தோம். நல்ல வரவேற்பு. டேட்டா இன்ஜினியரிங் பற்றி நிறைய விஷயங்களை கவர் பண்ணோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனா வந்துட்டு டேட்டா மெஷ் பத்தி பேச போறோம். அதுல இருந்து அப்படியே ஐஓடி, அதுக்கப்புறம் ரஸ்ட் ப்ரோக்ராமிங் பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு இந்த ஏஐ ப்ரோக்ராமிங், ஏஐ கோட் ஜென்ரேஷன் பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க, பொதுவாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க அலுவலகத்தில் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஸோ வித் தட் சைட் இன்னைக்கு வாங்க இந்த வாரத்தில் வந்து டேட்டா இன்ஜினியரிங் ஸ்பெஷல் வித் கணேஷ் சந்திரா. கணேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. போயிட்டீங்க போல இருக்கு. நீங்க கூப்பிடவே இல்லையா? இதெல்லாம் போயாச்சு. நீங்க ஏன் எக்ஸ்பர்ட் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சீங்க, நம்மள கூப்பிடல. சரி, கூப்பிட்டா வரலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். ஆமா, நீங்க வந்து நம்ம வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணதான் டேட்டா மெஷ் அப்படின்றீங்க, திடீர்னு ஐஓடி அப்படின்றீங்க, அதுக்கப்புறம் ரஸ்ட் ப்ரோக்ராமிங் புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரைட் ஆஃப் த பேட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா மெஷ் அப்படின்னு சொல்றாங்க, என்னன்னு சொல்லுங்க. டேட்டா மெஷ் அப்படின்னா என்ன? வலைப்பின்னலா? ஏற்கனவே வலைப்பின்னல் இருக்கே, இதெல்லாம் இதுல டேட்டாவுக்கு இன்னொரு வலைப்பின்னலா? இல்ல. இது டேட்டா மெஷ்ங்கிறது வந்து சாஃப்ட்வேரோ ஒரு டூலோ எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு கான்செப்ட் தான். எப்படி நம்ம வந்து டேட்டா ஹேண்டில் பண்ண போறோம்னு வந்து ஒரு கான்செப்டுவல் ஐடியா தான் அது. இது ஒரு ரீசெண்டா தான் ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கோம். எல்லா லிங்க்டின்லயும் வந்து டேட்டா மெஷ் தெரிஞ்ச ஆள் வேணும், அந்த கான்செப்ட் தெரிஞ்ச ஆள் வேணும் அப்படிம்பாங்க. அது வந்து எப்படி நீங்க டேட்டாவை வந்து ஒருத்தர் ஷேர் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் தான். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, சப்போஸ் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறோம், நம்ம 3 பேர் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறோம். நான் ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாங்க, அந்த டேட்டாவுக்கான கோடு நான் எழுதிய ஒரே காரணத்துக்காக அந்த டேட்டாவை ஓனர் நான் ஆயிடுவேன். அவ்வளவுதான். நாளைக்கு நீங்களோ பாலாஜியோ வந்து அந்த டேட்டா கொடு கணேஷ், நான் வந்து பண்ணேன்னா எதுக்கு, நீ என்ன பண்ண போற, அது ஏன் டேட்டா. 3 பேர் ஒரே கம்பெனியில் வேலை செய்வோம். கம்பெனி டேட்டாங்கிறது போக நான் முதல்ல கை வச்சதுனால என் டேட்டா ஆயிடும். என் டேட்டா நீ என்ன பண்ண போற, அது ரிப்போர்ட்டை நானே பண்றேன், நீனே திரிக்க போறேன்னு சொன்னா 1000 கேள்வி வரும். ஸோ இது வந்து கம்பெனிக்குள்ள வந்து டீமுக்கு அடிச்சுப்பானுங்க, அது ஏன் டேட்டா ஓன் டேட்டா அது அப்படின்னு. அது ஒன்று ஆல்டர்னேட் என்ன பண்ணுவாங்க, நீ தராட்டி போ, நீ எடுக்கிறதுல நானே எடுத்துக்க சொல்லிட்டு நீங்க தனியா எடுப்பீங்க, அவர் தனியா எடுப்பாரு. இப்போ வந்து ஒரே டேட்டா 3 டீம் எடுத்திருப்பாங்க. 3 தோசை சொல்லுவாங்க, எங்க டேட்டா தான் கரெக்டு, நாங்க தான் வேலை கரெக்டா வந்தோம், எங்களுக்கு தான் மாமாடிச்சிடணும் அப்படிங்கிற ஆளாளும் பேசிப்பாங்க. எதுதான் ஒரிஜினல் டேட்டான்னு தெரியாம போடும் கன்சிடர். ஸோ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றது என்ன பண்ணாங்க, டேட்டாவை தூக்கி போய் காமனா வைங்க. ஸோ டேட்டா ஓனர்ஷிப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பில்லர் மெயினா இருக்கு டேட்டா மெஷுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா டொமைன் ஓனர்ஷிப் ஆர் டேட்டா ஓனர்ஷிப். இப்போ நான் தான் டேட்டா ப்ரொடியூஸ் பண்றேனாக்க, அந்த டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணி அது கரெக்டா கிளீனா இருக்கான்னு பார்த்து எல்லா விதமான வேலிடேஷனும் பண்ணி எங்க டீம்ல இந்த டேட்டா வெளில போச்சு அப்படின்னாக்கா அது பர்ஃபெக்ட் டேட்டா, நம்பகமான டேட்டா, ஒர்த் டேட்டா அப்படின்னு ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். யாரும் வேணா டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அந்த டீமுக்கு அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும் அந்த டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு. அது ஃபர்ஸ்ட் டாபிக். அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா வெளில வருதுனாக்க அது பர்ஃபெக்டான டேட்டா அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் முதல்ல கொடுக்கணும். சரி, கொடுத்துட்டு எங்க போட போற டேட்டானாக்க ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி. டேட்டா வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி விற்கிறாங்க. இப்போ நீங்க வந்து டேட்டா தான் எப்பயுமே, இப்போ எல்லாமே டேட்டா தான் போகுது உங்களுக்கு, ஹாட் டாபிக் எப்பயுமே. அதை வந்து ஒரு ப்ராடக்டா வைக்கிறது. ப்ராடக்டா வைக்கிறது என்னன்னா, எல்லாம் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க, ஆண்ட்ராய்டு போனு, ஐபோன் வச்சிருக்கீங்க. ஒரு ஆப் ஒன்று என்ன பண்ணுவீங்க, நேரம் ஆப் ஸ்டோர் போவோம், வேணுங்கிற ஆப்பை தேடுவோம், டக்குன்னு கிளிக் பண்ணுவீங்க, ஒன்று காசு கொடுத்து வாங்குவீங்க, இல்லை ஃப்ரீயா வாங்குவீங்க. ஆப் ஆஸ் அ ப்ராடக்ட். யாரும் கேட்க தேவையில்லை, யார்ட்டும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, உங்களுக்கு வேணுங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி டேட்டா அக்கௌண்ட் வந்து ஒரு காமனான ஒரு இடத்துல வைங்க. எங்கிறது அது கம்பெனி டிசைட் பண்ணிக்கலாம், அது அந்த பிசினஸ் தந்தா போல எடுத்துப்பாங்க. ஸோ டொமைன், அந்த டேட்டாவுக்கு ஓனர்ஷிப், நான் தான் அந்த டேட்டாவோட ஓனர். நான் அதை டவுன்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு டேட்டாவை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல காமனா ப்ராடக்டா வச்சிருக்கு. இப்ப அது 2வது பில்லர், டேட்டா ஆஸ் எ ப்ராடக்டா இருக்கணும். 3வது பில்லர் என்னன்னாக்க ஃபெடரேட்டட் கவர்னன்ஸ். அப்படின்னு என்னன்னாக்க யார் அந்த டேட்டாவை அதிகாரப்பூர்வமா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ ஒரு ஹெச்ஆர் டேட்டான்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் பிகாஸ் அது ப்ராடக்டா இருக்கிறதுனால எல்லாரும் ஹெச்ஆர் டேட்டா டவுன்லோட் பண்ணி வேலை செய்ய முடியும். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், ஹெச்ஆர் டீம் இருக்கும், இல்ல ஒரு சிஇஓ லெவலில் யாராவது பண்ணுவாங்க, பிரசிடென்ட் லெவலில் யாராவது பண்ணுவாங்க. அந்த குரூப்போட டேட்டானா அந்த குரூப் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபெடரேட்டட் கவர்னன்ஸுக்குள்ள யாருக்கெல்லாம் அப்ரூவல் இருக்கோ அவங்கள டவுன்லோட் பண்ணிக்கணும். அதான் கணக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து யூஎஸ் கவர்மெண்ட் டேட்டா, இந்தியா கவர்மெண்ட் டேட்டா, ஆதார் கார்டு டேட்டா எல்லாம் இருக்கும். ஸோ நான் சிட்டிசன் தான், அதுக்கு டவுன்லோட் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கணக்கு இருக்கும். அந்த மாதிரி டேட்டா ஓனர்ஷிப்,
டேட்டா as a ப்ராடக்ட், ஃபெடரேட்டட் கவர்னன்ஸ். இது 3 வந்து மெயின். 4வது என்னன்னாக்க உங்களுக்கு வந்து செல்ஃப் சர்வீஸ் அப்படிம்பாங்க. செல்ஃப் சர்வீஸ் அப்படி என்னன்னாக்கா, இப்ப நீங்க ஆப் ஸ்டோர் போறீங்க, யாரையா பர்மிஷன் கேட்கணுமா, போவீங்க, வேலையில தேடுவீங்க, டவுன்லோடு. அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் ஒரு காமனான ஒரு லொகேஷன்ல இருக்கும். எங்க இருந்து நிறைய வந்துருச்சு. இப்ப நீங்க AWS கூகுள்ல போயிட்டு AWS டேட்டா மார்க்கெட் பிளேஸ் போட்டீங்கன்னாக்க, அமேசான் வந்து எல்லா டேட்டா ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க வேற விற்கிறதுக்கு ஒண்ணு இல்லைனாக்கா, எங்க டேட்டாவை நாங்க விற்கிறோம், யாரா வாங்கிக்கணும் வாங்கிக்கோங்க, ஃப்ரீ சாம்பிளா வந்து 1 மாசம் டேட்டா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேட்டா பிடிச்சிருக்குனாக்க நீங்க அவங்கள்ட்ட ஃபர்தரா காசு கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ AWS வந்து உங்களுக்கு மீடியேட் பண்ணி விடுவாங்க. நீங்க அந்த எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி அந்த டேட்டா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலரா. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ண போறீங்க, நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னாக்க, டேட்டா கிட்ட போய் யார்ட்டையும் கெஞ்ச தேவையில்லை. நேரம் இந்த மார்க்கெட் பிளேஸ் போவீங்க, எனக்கு இந்த டேட்டா பிடிச்சிருக்கு, மாசம் வாட்டாவது காசு கொடுப்பீங்க, டேட்டா வந்துட்டே இருக்கும். இப்போ நானும் பாத்தீங்கன்னாக்க, ஒரு கம்பெனி அவங்க டேட்டாவை அபிஷியலி ஆத்தரைஸ் பண்ணி ஓனர்ஷிப்போட போடுறாங்க. டேட்டா ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜ் இருக்கு. பிகாஸ் நீங்க எண்ட் யூசர், நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க, உங்களுக்கு கவர்னன்ஸ் இருக்கு. அண்ட் டேட்டா இஸ் அவைலபிள் ஆஸ் உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ். நீங்க யாரும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை, நீங்க டக்குன்னு டவுன்லோட் பண்ணலாம். இதே மாதிரி டேட்டா பிரிக்ஸோட மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. எல்லா கம்பெனியும், எல்லா பெரிய கம்பெனியும் டேட்டா டீல் பண்றாங்க. எல்லாமே வந்து இது சைட் பிசினஸ் பண்றாங்க. நாங்களும் வந்து டேட்டா வச்சிருக்கோம். நீங்க சிம்பிளா சொல்ல போனாக்க, இந்த OTT கம்பெனி எல்லாம் வந்து எங்கள்கிட்ட டேட்டா பணத்தை கொடுங்க, நாங்க வாங்கி வித்து தரோங்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் வச்சிருக்காங்க. அதுல நீங்க வந்து பண்ணிடலாம். இது வந்து 4 மெயின் பில்லர். இது தவிர 2-3 கொசுறு இருக்குது. அது ஒரு கொசுறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த டேட்டா வந்து எப்படி ஈஸியா டிஸ்கவர் பண்ணலாம். நான் டேட்டாவெல்லாம் வச்சிருக்கேன், ஆனா யாருக்கும் தர மாட்டேன், யாருக்கும் காட்ட மாட்டேங்கிற மாதிரி இல்லாம, ஒரு பர்ஃபெக்டா சர்ச் வச்சு கேட்டகரைஸ் பண்ணி வச்சு ஈஸியா டிஸ்கவர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அப்புறம் டேட்டா வந்து செல்ஃப் டிஸ்கிரைபிங்கா இருக்கணும். அது படிச்சா புரியணும். இந்த டேட்டா என்ன சொல்லுது, இது வந்து காலம்லாம் ABCD இருந்துச்சு, NAA NAB அப்படி இல்லாம, அது படிக்கும் போதே வந்து இந்த டேட்டா இதோ சொல்ல வருது, இந்த டேட்டா இதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு புரியணும். அதோட முக்கியம், அது இன்டர்ஆப்பரபிளா இருக்கணும். இன்டர்ஆப்பரபிள்னாக்க, நான் கொடுக்குற டேட்டா வந்து ஒரு JSON ஃபைலாவோ, ஒரு பார்கே ஃபைலாவோ, ஒரு CSV ஃபைலாவோ வந்துச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க. நான் எனக்கு தான் பண்ண தெரியும் சொல்லிட்டு நான் GC ஃபார்மேட் அப்படின்னு வைக்கிறேன்னாக்கா, இனியா GC ஃபார்மேட் நான் எப்ப சொந்த ஃபார்மேட் நீயே வச்சுக்கோமா. அந்த மாதிரி வந்து இன்டர்ஆப்பரபிளாவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸோட நீங்க ஒரு டேட்டாவை ரெடி பண்ணி ஒரு காமனான இடத்துல போட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் தான் டேட்டா மெஷ். இதுல அட்வான்டேஜ் என்னன்னாக்க, டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணி போட்டுருவீங்க, அவன் எடுத்துப்பான், அவன் ப்ராசஸ் பண்ணுவான், எனக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க வந்து சொன்னதை வந்து நான் எப்படி சம்மரைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதா, இப்ப நிறைய இடத்துல நீங்க வந்து முன்ன வந்து பாத்தீங்களா, நிறைய இடத்துல டேட்டா வந்து சென்ட்ரலைஸா இருந்துச்சு. அது ஃபெடரேட் பண்றீங்க ஃபர்ஸ்ட். ஃபெடரேட்னா எல்லா இடத்துலயும் பிரிச்சு டேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. சென்ட்ரலா ஒரு இடத்துல இருக்கு, பட் யார் வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த ரிசோர்ஸ் வந்து யார் வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அது முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம். பட் இன்னொரு விஷயம், இந்த சந்தேகத்துக்காக நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அதை திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக என்ன சொல்றேன்னா, டேட்டா மெஷ் அப்படிங்கிறது ஒரு டூலோ இல்ல ஒரு ப்ரோக்ராமோ கிடையாது. இது வந்து நீங்க எந்த டேட்டா பேஸ் வச்சு கூட டேட்டா மெஷ் அப்படிங்கறது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த கான்செப்ட் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கரெக்டா? அதேதான். ஆனா என்ன ஒரு இதுன்னா, எல்லா டூலாலையும் இந்த மாதிரி ஒரு விழாவரையும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா வந்து ஒரு கூட சாதக பாதகங்கள்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. இவங்க எல்லாம் பண்ணலாம்னு சொன்னாலும் எல்லா டூலுக்கும் அந்த கெப்பாசிட்டி கிடையாது. பட் பண்ணலாம். இது அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நீங்க கூட இது பண்ணலாம். ஸோ மெயினா வந்து இதுதான் அதோட கான்செப்ட். இன்னொரு கேள்வி எனக்கு என்ன இருக்குன்னா, இப்ப டேட்டா இது பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு வந்து இப்ப அதிகமா இப்ப டேட்டா மெஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா லேக்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம், டேட்டா வேர் ஹவுஸ் பத்தி பேசியிருக்கோம். சோ இந்த ஏன்னா மெஷ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இது வந்து MESS இல்ல MESH, அதனாலதான் வலைப்பின்னல் அப்படின்னு சொன்னோம். அது இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் வந்து டேட்டா வேர் ஹவுஸ் பத்தி பேசியிருக்கோம், டேட்டா லேக்ஸ் பத்தி பேசியிருக்கோம். சோ இதெல்லாம் எப்படி இது கூட ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்ப நீங்க வந்து அது எப்படி உங்க டீமுக்குள்ள வைக்கிறீங்க பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க வந்து டேட்டா லேக்கிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ரா டேட்டா எடுக்கிறேன், அதை கொண்டு வந்து நான் ஒரு லேக்ல போடுறேன், ஒரு S3 பக்கெட்ல போடுறேன், அதான் டேட்டா லேக். அங்கேருந்து ஆரம்பிக்க போறேன் வேலையை. தென் அங்கேயிருந்து ரீட் பண்ணி அதை வந்து நீங்க ஸ்டார் ஸ்கீமாவோ ஏதோ ஸ்கீமாவோ போய் டேட்டா என்ன பண்றது, டேட்டா வேர் ஹவுசிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப். மொத்தமா உங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும். என்டையர் இது இப்போ பாத்தீங்கன்னாக்கா, ஸ்னோஃப்ளேக் ஒரு ப்ராப்பர் டேட்டா பேஸ், ரெட் ஷிஃப்ட் ஒன்று இருக்கு, அப்புறம் டேட்டாபேஸ் சீக்வல் ஒன்று. ஸோ எல்லா அவங்க வந்து டேட்டா வேர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க, அங்கே எல்லா டேட்டாவும் வாங்கணும். இதெல்லாம் வந்து உங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அது டேட்டா வேர் ஹவுசிங். இப்போ டேட்டா மெஷின் வந்து என்னன்னாக்கா, இதெல்லாம் வந்து கம்பெனிக்குள்ள இருக்கிற ஒரு செட்டப். அதுலயே நீங்க வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் டேட்டாவையோ இல்ல நீங்க எப்படி அதை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண போறீங்க, அதுதான் கான்செப்ட். ஸோ எல்லாமே வந்து AWS டேட்டா எல்லாமே போடணும் கிடையாது. இப்போ உங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற டேட்டா நீங்க வெளியில கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்க கம்பெனிக்குள்ள யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன போர்ட்டல் மாதிரி வச்சு
அங்க டேட்டா நாங்க பப்ளிஷ் பண்றோம். நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்ல எல்லாருக்கும் டிஃபால்ட் ஆக்சஸ் இருக்கும். நீங்க போயிட்டு ஒரு டிக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் அப்ரூவ் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் போட்டா டிக்கெட் அப்ரூவ் ஆகும். அந்த டிக்கெட் அப்ரூவ் ஆச்சுனாக்கா இந்த பர்டிகுலர் யூசர் குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விடுவோம். நீங்க போயிட்டு இந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு டேட்டா மெஷோட கான்செப்ட் தான். உங்களுக்கு சர்ச் பண்றது ஈஸி, அது ஆக்சஸ் பண்றது ஈஸி. ஒரு ப்ராப்பர் டேட்டா பேஸ் ஃபார்மேட்டே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்டராபரபிளாகவும் இருக்கும் டேட்டா. ஸோ உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இந்த ஏடபிள்யூஎஸ்லாம் வந்து பிசினஸா பண்றது, கம்பெனிகளை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் வேர் ஹவுஸ்க்குள்ள ரீட் ஆக்சஸ் காமிச்சிடுவோம் டேட்டாக்கு. அருமை. இது இப்ப பேசும்போது எனக்கு சம்பந்தம் இல்லையான்னு தெரியல. செமாண்டிக் டேட்டான்னு ஒரு கான்செப்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு இல்லையா? டேட்டாவை வந்துட்டு நாலேஜ் கிராஃபுக்கோ இல்ல நாலேஜ் அதாவது மெட்டா டேட்டாவை எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் விவரிச்சு அது என்ன பொருள் தருது, செமாண்டிக் லேயர். செமாண்டிக் லேயர். ஆமா. சோ இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, டேட்டா தானே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க ரொம்ப நல்ல கான்செப்ட். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பயன்படுத்துறாங்களா? எப்படி டேட்டாவை அந்தந்த சிஸ்டத்துக்கு புரிஞ்சுக்க வைக்கிறாங்க? இல்ல உங்களுக்கு நான் சொல்ற செல்ஃப் டிஸ்டர்பிங்கா இருக்கணும் அப்படின்னாக்கா, இப்ப நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி ஒரு ஐடியா கொடுக்குறதுனாக்கா உங்களுக்கு அது படிக்கும் போது தெரியும், இந்த பண்ண போகுது, இதுதான் அந்த காலத்தோட அர்த்தம் அப்படின்னு தெரியும். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப யூனிக்கான அவங்க கம்பெனிக்குள்ளேயோ அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள புரிஞ்ச மாதிரி ஒரு ஐடியா வைப்பாங்க. அப்படிலாம் நீங்க வச்சீங்கன்னாக்கா என்ன ஐடினே முதல்ல புரியாது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, இந்த பேனர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது என்ன பண்ணா எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணும். நிறைய பேனர் ஐடி அப்படிமானுங்க. பேனர் ஐடினா என்னன்னா பேனர் சாஃப்ட்வேரோட ஐடி. அதுதான் எம்ப்ளாயி ஐடி. ஸ்டூடெண்ட் பார்த்தா ஸ்டூடெண்ட் ஐடி, இவருக்கு பார்த்தா அந்த ஐடி. அதுதான் பட் புரிஞ்சுக்கணும்னு சொல்லாம பேனர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை சொல்லி விடுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும். அந்த டேட்டா வெளியில போச்சுனாக்க மண்டா காஞ்சிருவாங்க. என்ன ஐடி இது? ஸ்டூடெண்ட் ஐடியா, எம்ப்ளாயி ஐடியா, என்ன ஐடியா பேசுறீங்க நீங்க? அது என்ன லாஜிக்? அது வந்து சோசியல் செக்யூரிட்டி 9 டிஜிட் வேற இருக்கும். இது டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, என்ன ஐடின்னு தெரியாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் செல்ஃப் டிஸ்கவரி ஆகும். நீங்க செமாண்டிக் லேயர் சொல்றது அப்படிதான். அது வந்து மெடாலியன் ஆர்கிடெக்சரோட எக்ஸ்டென்ஷன் தான் செமாண்டிக் லேயர். இந்த பிரான்ஸ், சில்வர், கோல்டு வந்து இல்லையா? அதுக்கப்புறம் வந்து டேட்டாவை பத்தின எல்லா இதுவும் மெட்டா டேட்டா அவைலபிளா இருக்கும். வேணுக்கு வந்து நீங்க ரீட் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதான் அந்த அப்படியே நீங்க கொடுக்கலாம், செமாண்டிக் லேயரோட கொடுக்கலாம். கொடுத்துட்டு வந்து நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்ல உங்க காலத்தோட நீங்க வந்து மெட்டா டேட்டாவோட டேட்டா டிக்ஷனரி கொடுக்கலாம். சம்திங் டு மேக் இட் ஈஸியர் ஃபார் த எண்ட் யூசர்ஸ். சூப்பர். இதுல ஒரே ஒரு இன்னொரு ஃபாலோ அப்பும் கேட்டுக்கிறேன். ஜிசி மாதிரி ஏதோ ஒரு நானா போடுற ஃபார்மேட் வந்துட்டு ஒத்துக்காது. நீங்க இப்போ வந்துட்டு ஒத்துக்காதுன்னு சொல்லல, அட்வைசபிள் இல்ல. பிகாஸ் நீங்க ஒரு காமனா போடுறீங்கன்னாக்கா இதுவா இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் ஆக்சஸ் பண்ண ஃபார்மேட் இருக்கணும். அதான் ஹோல் ஐடியா. யாருக்குமே கொடுக்காத கான்செப்ட் என்ன பண்றது? இல்ல இப்போ நான் எப்படி அதை திடீர்னு எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, இப்போ டூன் ஏதோ ஒண்ணு புதுசா வந்திருக்கு. நாங்க TOON ஏசானுக்கு ஆல்டர்னேட்டிவா. அப்புறம் ரொம்ப காலம் முன்னாடி XML இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் மாறிண்டே தான் இருக்கு. பார்க்கையே எனக்கு புதுசு தான், நான் பார்க்கே யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி எனக்கு புதுசுங்கிறது ஒத்துக்கக்கூடியது தானா? டூன் மாதிரி புதுசு வந்தாலும் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் ஏத்துக்குமா? கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு தெரியலங்கிறது ஒரு விஷயம், யாருக்குமே தெரியலங்கிறது ஒரு விஷயம். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஏமல் தெரியல அப்படின்னாக்கா நீங்க கத்துக்கலாம். ஏமல்னாக்கா கூகுள்ல படிச்சீங்கன்னாக்கா ஒரு 50 ஆர்டிகல் வரப்போது, ஒரு அரை மணி நேரம் ஏமல் ரெடி ஆயிடலாம். நீங்க இல்ல இதான் ஏஐ கொடுத்தீங்கன்னாக்கா அதே உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதான் ஏமல்லாம் இதான்பா, டேட்டா மார்க்அப் லாங்குவேஜ், பார்க்கே தெரியலன்னா பார்க்கே சொல்லி தரோம், ஐஸ்பர்க் தெரியல ஐஸ்பர்க் சொல்றோம். இப்போ ஜிசின்னு சொன்னா ஏஐ கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்படி யாரையாது இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கா, யாருக்குமே தெரியாது அது அப்படின்றது இல்லையா? அந்த மாதிரி விஷயம் தான் சொல்றேன். உங்களுக்கு நமக்கு இது ஒருத்தருக்கும் எல்லாம் தெரியும் அவசியம் கிடையாது, பட் கத்துக்கலாம். இப்போ எல்லா சாஃப்ட்வேரும் இப்போ வந்து நீங்க எல்லா புது சாஃப்ட்வேரும் உங்களுக்கு வந்து பார்க்கே சப்போர்ட் பண்ணும், சிஎஸ்சி சப்போர்ட் பண்ணும், ஜேசான் சப்போர்ட் பண்ணும், ஆக்ரோ சப்போர்ட் பண்ணும், எல்லாம் சப்போர்ட் பண்ணும். பட் புதுசா ரூம்ல கண்டுபிடிச்சு வரணும்னு வச்சுக்கோங்க ஒரு டூல், அது சப்போர்ட் பண்ணாது. அப்ப மாட்டிக்குவோம் நம்ம. அதுக்கு 13 கொடவுனே இருந்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு தூக்கி போயிட்டு நான் மெஷ்ல போட தேவையில்லை டேட்டாவை. பர்ஃபெக்ட். ஸோ ஆனா இன்னொரு கேள்வி, இந்த டேட்டா மேஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த டேட்டா மேஸ் வந்து எந்த கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுது? இது மேபி இது ஒரு சின்ன யூஸ் கேஸ் சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிடலாமே. நீங்க சொல்லியிருக்கீங்க, பட் ஆனால் கொஞ்சம் எந்த மாதிரி யூஸ் கேஸ், ஒரு யூஸ் கேஸ் சொல்லிட்டீங்கன்னா அவங்க யூஸ் ஈஸியா இருக்கும். எல்லா கம்பெனியும் ட்ரை பண்றாங்க. அதுதான், இது ட்ரை பண்ணாத கம்பெனியே கிடையாது. எல்லா கம்பெனியும் வந்து நாங்களும் டேட்டா பேஸ்ல இருக்கோம், நாங்களும் ரவுடி தான் சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இது சக்சஸ்ஃபுல்லா வர்றது வந்து ரொம்ப கம்மியான சக்சஸ்ஃபுல்லா வராங்க. அது யார் சக்சஸ்ஃபுல்லா வராங்கனாக்கா, இந்த டேட்டாவை வந்து ப்ராடக்டா வித்து 4 காசு பண்ணணும் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா வராங்க. ஏன் வரலன்னு கேட்கறேன். ஏன்னா அவங்க வராங்க, மிச்சவங்களை ஏன் வர முடியலன்னாக்க,
எல்லாம் ஹியூமன் ஈகோ தான். இப்ப நான் டேட்டாவை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னாக்கா நான் இந்த டேட்டாவை வச்சு தினேஷும் பாலாவும் பிரமாதமா ஒரு டேஷ்போர்டை பண்ணி அது புது அனாலிசிஸ் பண்ணி சிஓட நிலக்கிற வழிங்க. நான் டேட்டாவை பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். இதுக்கு நான் கஷ்டப்பட்டு டேட்டாவை கண்டுபிடிச்சு நீங்க பேர் வாங்குறதுக்கு அது நான் கொடுக்கவே மாட்டேன் டேட்டா. அதான் மேட்ரு. ஸோ இப்ப காசு கொடுக்குறவங்க போது மாற்றம் கிடையாது. நான் டேட்டா காசு கொடுக்குறோம், காசு வரப்போது அந்த இவரு சொல்ற மாதிரி காதலாவது டேட்டாவை கூட காசா வாங்க முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் வருது, டீம் பாலிடிக்ஸ் வரும், விபி பாலிடிக்ஸ் வருதுக்கும் போது இந்த டேட்டா பேஸ் மாட்டிக்கும். அதுதான் முதல்ல பொறுமை தீர்மானம். சூப்பர் சூப்பர், நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அடுத்து இங்க அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். இந்த நம்ம இதுவும் பத்தி நிறைய பேசியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தா ரஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றாங்க. ஸோ ரஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு இந்த டிஸ்கார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற டிஸ்கார்ட்ல வந்து ரஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி அல்ல புது ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரஸ்ட் ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து எனக்கு 2 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எப்படி இருக்கு ரஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுங்க. அது தவிர வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல வந்துட்டு அதோட அடாப்ஷன் எப்படி இருக்குன்னு பேசலாம். கண்டிப்பா. இந்த ரஸ்ட்ங்கிறது வந்து புதுசுனா ரொம்ப புதுசு. நேற்றுக்கு வந்து லாங்குவேஜ் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகி வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மொசில்லால வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு இது ஒரு C++ ஆல்டர்னேட்டிவா கொண்டு வரணும். மெயினா வந்து மெமரி சேஃப்ங்க. அதோட தாரக மந்திரமே அது ரஸ்ட்ல தான். ஆனா வந்து ஒரு பிரமாதமான லாங்குவேஜ். நிஜமாவே நான் வந்து ஒரு லாங்குவேஜை லவ் பண்ணி டீச் பண்ணுவேன் அப்படின்னாக்கா அது ரஸ்ட் தான். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ரஸ்ட். ஆனா ரொம்ப டஃப். ஏன் டஃப்னாக்கா நீங்க சின்ன ஒரு கோடு எழுதினா கூட அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அநியாயத்துக்கு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார். அது நீங்க ஒரு வேரியபிள் சும்மா யூஸ் பண்ண முடியாது. ஒரு வேரியபிள் A=5 சொல்லிட்டு அடுத்த A=6 சொன்னீங்கன்னா உனக்கு கேட்கும், நீ 6 போடுறது எதுக்கு நீ 5 முதல்ல போட்ட, தேவையான 5 போட்ட நீ அப்படின்னு கேட்கும். இல்ல ஒரு ஏன் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணாம போட்டீங்கன்னாக்கா நீ ஏன் யூஸ் பண்ணல, அப்புறம் எந்த வெங்காயத்துக்கு நீ வந்து டிக்ளேர் பண்ண அப்படின்னு கேட்கும். எல்லா கேள்வியும் கேட்கும். நான் பசங்களுக்கே சொல்லுவேன், நீங்க ரஸ்ட் சொந்தமா ஒரு கோடி எழுதி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் பண்றீங்கனாலே நீ ஜெயிச்சிட்ட பரமா அப்படின்னு. அவ்வளவு பெரிய விஷயம் அது. அது வந்து ரஸ்ட் வந்து ஒரு கோடை கம்பைல் பண்றது. ஆனா அட்டகாசமான மெமரி வந்து அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து மெமரி ஸ்பீடு, மெமரி இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். இது ஆல்மோஸ்ட் சிக்கு ஈக்குவலண்டா, சியோட கொஞ்சம் தான் ஸ்லோ. ஆனா வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னாக்க உங்களுக்கு மெமரி சேஃப்ங்கிறதுனால இந்த மெமரி லீக்கே வராது. அல்ல நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு நீங்க தப்பா எழுதினா கூட ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் பிடிச்சிடும். நீ தேவையில்லாம கஷ்டப்பட்டு தப்பா எழுதுற, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அல்ல நீங்க ஏதாவது ரஸ்ட்டை ஹேக் பண்ணி அது நோ சேஃப் அப்படின்னா ஆப்ஷன் அப்படி போட்டு நான் தப்பாவே எழுதுவேன் அப்படி அடம்பிடிச்சு எழுதினால வழிய ரஸ்ட்டை தப்பு பண்ண முடியாது. நீங்க நல்ல கோடு எழுதினாக்க ஒர்க் அவுட். இது நம்பர் 1. இது கத்துக்கிறது கஷ்டம்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பசங்க முதல்ல பைத்தான் படிச்சு வருவானுங்க. இந்த அண்டர் கிராட்ல பைத்தானை படிச்சுட்டு அவன்கிட்ட நான் ரஸ்ட்னாக்க முதல் கிளாஸ் பார்த்து இல்ல என்னையா படுத்துற, நான் சிம்பிளா 2 எழுதுவோம் பைத்தான், நான் என்ன சொன்னாலும் நல்லாவே அவங்க பைத்தானு, நீ ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட A+B எழுதுறதுக்குள்ளே நாக்கு தள்ளுது அப்படிமானுங்க. ஆனா ஒரு 2-3 கிளாஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சிடும். ஏன்னா அதோட கம்ஃபர்ட், அது ஸ்பீடா வேலை செய்யறது, ஓகே அது எப்படி சொல்லித்தரோட இருக்குது உங்களுக்கு ரஸ்ட். ஏன்னா நீங்க கொடவுனா எடுத்தீங்கன்னாக்கா பிடிக்காம போயிடும். கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா அவங்க மெமரி கான்சியஸா எடுத்தீங்கன்னாக்கா பிரமாதமா வேலை செய்யும் ரஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடு தான். ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அது என்டர்பிரைசஸ்லாம் ரொம்ப பாப்புலருங்க. எல்லா கம்பெனிலையும் வந்து நீங்க பைத்தான் டிரைவர், பைத்தானோட விஷயங்களே வந்து ரஸ்ட்ல தான் எழுதுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா பைத்தான் வந்து யூவின்னு ஒரு பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்கும், அது ரஸ்ட்ல எழுதியிருப்பாங்க. ரஃப்னு ஒரு டேட்டா ஃபார்மேட் இருக்கும், அது ரஸ்ட்ல எழுதியிருப்பாங்க. ஐட்டங்களே வந்து ரஸ்ட்ல தான் எழுதுறாங்க. நீங்க சொன்னது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பினான்சியல் கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இது. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஆன்லைன் பிளேயர்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கம்பெனிஸ், இல்ல பிரைம் வீடியோ மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதோட ஃப்ரண்ட் எண்டுக்கு. அது முக்கியமான ஏன் அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அது காரணம் வந்து நீங்க முதல்ல சொன்னதுதான், இந்த மெமரி ரிக்வயர்மெண்ட்ஸ், மெமரி லீக்ஸ் இருக்காது அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து நிறைய சர்வர் கிராஷஸ், ஏன் பிளேயர் வந்து நீங்க பிளேயர்ல பாத்துட்டே இருக்க நின்றுச்சுன்னா பாத்தீங்கன்னா என்ன மெமரி லீக் இருந்திருக்கும், இல்ல மெமரியில வந்துட்டு சரியா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிஞ்ச் வாட்சிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது சேம் பிளேயர்ல வந்துட்டு 8 மணி நேரம் எல்லாம் பாக்குறாங்க. சோ அதெல்லாம் எப்படி அந்த அளவுக்கு மெமரி எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டே இருக்க முடியாது. ஜாவால ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மெமரி லீக், C++ல அந்த மெமரி லீக் C++ நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஆனா ரஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அது இன்ஹெரண்டா அது பில்ட் பண்ணி இருக்கிறதுனால நீங்க சொன்னவே கோட் எழுதுற பேஸ் காரி தப்பிடும். அதுக்கப்புறம் அளவுக்கு போக வேண்டியது இல்லை. நீங்க தேவையில்லாம நீங்க வந்து ஒரு ஆணி கூட கொடுக்க முடியாது ரஸ்ட்ல. அது உடனே சொல்லலாம், இது வேண்டாதானி ரிமூவ் பண்ணு. கம்பைல் பண்ணாதான் நீங்க அடிச்சுட்டு போவீங்க, கம்பைலே பண்ண கூடாது உங்களை.
அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்க அதை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல சரியான ஸ்பீடு. இன்ஃபேக்ட் ரஸ்ட்ல வந்து நீங்க சிங்கிள் டெவலப்பர் மிஷின்லயே வந்து இப்ப எல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர் பண்றாங்க இல்லையா, நான் ஸ்பார்க் கூட எடுத்துட்டு வரணும். ஸ்பார்க்ல பண்ற ஒரு சில வேலைகள் டிஸ்ட்ரிபியூட்டர்ல பண்றதை விட ரஸ்ட்ல சமயத்தை ஃபாஸ்டா பண்ணுவாங்க. ரஸ்ட்ல வந்து இந்த 1 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் 1 பில்லியன் ரோஸை வந்து 2 செகண்ட்ல 3 செகண்ட்ல ப்ராசஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் தேடி பாருங்க, 1 பில்லியன் ரோ சேலஞ்ச் ரஸ்ட்னு நிறைய வீடியோஸ் வரும். 2 செகண்ட்ல ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்னடா பண்ணீங்க 1 பில்லியன் 2 செகண்ட்ல அடிச்சு தூக்குவாங்க ரஸ்ட்ல. பைத்தான்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது, கதறிடும் பைத்தான். நீங்க ரஸ்ட்ல நீங்க யூடியூப் தேடி பாருங்க, நான் நிறைய பாத்திருக்கேன் வருவது. நான் சும்மா ஃபேக்கா போடுறேன் பார்த்தேன், 10 மணி நேரம் வீடியோ எல்லாம் போடுவாங்க. 10 மணி நேரம் ரஸ்ட் பத்தி கிளாஸ் எடுப்பான். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சினிமா 3 சினிமா பாக்குற மாதிரி இருக்கும், 3 பாகுபலி பாக்குற மாதிரி இருக்கும் ரஸ்ட். நான் பாத்துட்டு இருப்பேன், பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அதை ஒரு உண்மையா சொல்லுவான், இதை மாத்தினேன் இது ட்வீட் பண்ண அதை ட்வீட் பண்ண. ரஸ்ட் பிடிக்கணும், பிடிக்கலன்னா கன்றாவியா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. பட் நல்லா இருக்கும் மேட்ரு. நீங்க ரஸ்ட் பிடிச்சி பண்ணீங்கன்னாக்கா பாருங்க, அது நல்லா பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டம் கொஸ்டினா இருக்கும் ஆப்வியஸா. பட் பேக் எண்ட் என்ன யூஸ் பண்றாங்க இல்ல அந்த மாதிரி ஆர்கிடெக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? வெறும் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அது. ஓகே, சி ப்ளஸ் மாதிரி சி ப்ளஸ் என்ன பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க MySQL கனெக்ட் பண்ணலாம், எந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணலாம், நீங்க பிக் டேட்டாவோட கனெக்ட் பண்ணலாம், இதோட வேணா கனெக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க அப்படியே ஃபைல வச்சு அப்படியே வேலை செய்யலாம். பட் அதாவது இப்போ ஃபைல வந்துட்டு இப்போ வந்துட்டு இது ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கணும்னா, இப்போ பில்லியன் ரோஸ் ஆஃப் டேட்டாவை மெமரிக்குள்ள நீங்க எடுத்துன்னு வர முடியுது. ஆனா மெமரிக்குள்ள எடுத்துன்னு வர்றதுக்கு நீங்க டேட்டா கனெக்ஷன் போட்டுதான் ஆகணும். அது வந்துட்டு அப்போ பாட்டில் நெக் வில் பி நெட்வொர்க்காவோ இல்ல உங்களோட டேட்டா சோர்ஸ் லாக்ஸ் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரும் இல்லையா? அப்பவும் அதாவது நீங்க வந்து சப்போஸ் ஒரு 1 மில்லியன் ரோ சேலஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க வந்து அவங்க ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருப்பாங்க. ஏதோ இவ்வளவு GB ஃபைல்ஸ் தான் இருக்கும். அது ஸோ அந்த ஃபைல் வந்து அப்படியே லோட் பண்ணி, ஏன்னா பார்க்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட் உங்களுக்கு. ஸோ அது பார்க்கே ஃபைல வச்சிருப்பாங்க, அது அப்படியே மெமரியில லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 GB 20 GB இருக்கும், அது ஈஸியாக லோட் பண்ணிடலாம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம். இது வந்து நான் சொல்றது ஒரு சிம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கேட்கற கேள்வி வந்து எல்லாமே 2 செகண்ட்ல பண்ண முடியும் கனெக்ஷன் முடியாது. நீங்க எஸ்டிலிட்டி போட்டீங்கன்னா எஸ்டிலிட்டி நீங்க வரதுக்கே 3 நிமிஷம் ஆகும், 3 செகண்ட் ஆகும். அப்புறம் அங்கேயே நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வரும். அப்ப நெட்வொர்க் லேட்டன்சி எல்லாம் இருக்கு. நான் சொல்றது ஒரு கான்செப்டுக்கு. ஒரு ஃபைல் வந்து ஆக்சசிபிளா இருந்துச்சுன்னாக்க தென் ப்ராசஸிங் ஆஃப் ரஸ்ட் இஸ் 2 seconds 3 seconds. அகைன் நீங்க 10 செகண்டுக்கும் கோட் எழுதலாம், ஜென்ரலா வந்து 2 seconds 3 செகண்ட்ல நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி எழுதலாம். பிளஸ் நீங்க நெட்வொர்க் லேட்டன்சி எடுத்துக்கலாம், டேட்டா காப்பி பண்ற டைம் இருக்கும். அதெல்லாம் வந்து பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் அட்டாச். கொஞ்சம் அமேசிங்கா இருக்கு. தேங்க்ஸ். ஃப்ரண்ட் எண்டுக்கு இன்னொரு நீங்க கேட்ட கேள்விக்கு பாலா எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, ரஸ்ட் வந்து கம்பைல் பண்ணிச்சுன்னா வெப் அசம்பிளி அப்படின்ற ஒரு இதை தான் கம்பைல் ஆகும். ஸோ அந்த வெப் அசம்பிளி அப்படிங்கிற அந்த கம்பைல்டு கோடை வந்து ப்ரௌசர் டேரக்டா ரீட் பண்ணிக்கும். ஸோ அதனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ப்ரௌசர்ல வந்துட்டு நீங்க அந்த கம்பைல் பண்ண கோடை அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிச்சுன்னா அதனால ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெப்ல வந்து நம்ம யூடியூப் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ப்ரௌசர் யூஸ் பண்ணி, இல்லை மொபைல் போன்ல வந்துட்டு ப்ரௌசர் தான் யூஸ் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் ஆப் யூஸ் பண்ணாலும் அதோட ப்ரௌசரோட இன்டர்ஃபேஸ் தான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும்னா ரஸ்ட் இருக்கனால அது சீக்கிரம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்பீடா பண்ண முடியும். ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஃபினட்டா ரஸ்ட்ல அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த பிளேயர்ஸ் கேமிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிரீன்ல தான் பண்றோம் இல்லைங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா ப்ரௌசர் பேஸ்ட் கேமிங் எல்லாம் இருந்துச்சுன்னா ரஸ்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கூட நான் நினைக்கிறேன் இளைஞர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேமிங் பண்றப்போ அதுல அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ இப்போ இந்த என்டர்பிரைஸ் லெவல்ல சொன்னீங்க, இதை வந்து கத்துக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க யூடியூப் வீடியோ பாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க? இது எவ்வளவு முக்கியமானது, இதை கண்டிப்பா கத்துக்கணுமா, ஒரு கத்துக்கணுமா, இல்ல இப்ப ஏற்கனவே ஐடில இருக்கவங்க கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போலாம். கண்டிப்பா. நடுவில் ஒரே விஷயம் சொல்லணும். நீங்க அந்த ப்ரௌசர் பேஸா சொன்னீங்க, அது மட்டும் கிடையாது. நீங்க வந்து அது எக்ஸிக்யூட்டிவா கிரியேட் பண்ணலாம், EXE கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது சொல்றேன் நான். இப்போ நீங்க ஒரு மிஷின் டெவலப் பண்றீங்கன்னாக்க இல்லை EXE கூட உங்க மிஷின்லேயே ஓடும். அது நீங்க காம்ப்ரஸ் பண்றதுக்காக பண்ணிக்கலாம், நிறைய பண்ணிக்கலாம். இது கத்துக்கிறது வந்து இன்ஃபேக்ட் முந்தின ஜெனரேஷன் வந்து நான் கத்துக்கிற மாதிரி இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் எல்லாரும் கத்துக்கிறது நல்லது. ஏன்னா அதை நோக்கி போயிட்டு இருக்குங்கும் போது உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஃபாஸ்டர் ஆகிறதுக்கோ, நீங்க புதுசா பில்ட் பண்றீங்கன்னாக்கா, ஏன்னா ஏதாவது பண்ணணும் புதுசா, என்ன புதுசா பண்ண முடியும், ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எல்லாம் அப்படி ஒரு நிமிஷத்தை பண்ணோம், எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணணும்னாக்கா ரஸ்ட் தான். இன்னும் நான் பைத்தானுக்கு போயிடுமானா, பைத்தானுக்கு மார்க்கெட் இருக்கு, அது வேற உலகம். இது இந்த உலகம் வந்து வேற உலகம். இது வந்து பர்ஃபார்மன்ஸுக்கான இது. பைத்தானுக்கு இருக்கிற டூல்ஸோ மிச்ச சப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற டூல்ஸோ ரஸ்ட் தான் பில்ட் பண்றாங்க. இப்ப அஜூரோட கிளவுட் இருக்கு பாத்தீங்களா, அது கிளவுட் CLI ஆப்ஸ் எல்லாமே வந்து அது பேக் எண்ட் எல்லாமே ரஸ்ட்ல டெவலப் பண்றாங்க. ஸோ நீங்க ரஸ்ட் தெரிஞ்சதுன்னா
நீங்க டேட்டா மட்டும் தான் பண்ணணும் இல்லை, டேட்டா கிரியேட் பண்றதுக்கான டூல்ஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணி அஜூர்ல போகலாம். அது ஏடபிள்யூஎஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லா பெரிய கம்பெனியும் ரஸ்ட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. நீங்க நீங்க அதுவும் சொன்ன பண்ணலாம். ஆமா நீங்க சொன்னோன்னே என்னோட போல எனக்கு ரெண்டு தெரிஞ்ச ரெண்டு ஏரியா ஃபினான்ஷியல், நீங்க சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ், அது ஆன்லைன் டேட்டா, ஈக்விட்டி ட்ரேடிங், அதெல்லாம் வரப்ப நீங்க சொன்ன மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அது எல்லாம் பண்றதுக்கு வந்து ரெஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொன்னது அந்த கேமிங்காகவும் அந்த பிளேயர்ஸ்க்காகவும், ஸோ பிரைம் வீடியோ ஆகட்டும், ஃப்ரீவி ஆகட்டும், நீங்க எந்த ட்விச் ஆகட்டும், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வெப் அசம்பிளியா கம்பைல் பண்ணி அதை மாத்தி கொடுத்து ஸ்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி மெமரி லீக் இல்லாம இருக்கிறது அருமையான விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா ஸ்பீடு தாங்க எல்லாத்துக்கும், ஸ்பீடு அவ்வளவு தேவைப்படுது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணணும் இல்ல, சிஸ்டம் கூட பண்ணிக்கலாம். மெமரி ஹாகிங் இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம். அதேதான். சூப்பர். அந்த நல்லா இருக்கும். நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது யூஸ்வலா வந்து இந்த பைத்தான்ல பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு கான்செப்ட்லயும் வந்து இல்ல இந்த வேரியபிள் வந்து ஸ்டாக்ல உட்காருதா ஹீப்ல உட்காருதா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் த ரஸ்ட்லயும் வந்து இந்த டிக்ளேர் பண்ற வேரியபிள்லாம் ஹீப்பா ஸ்டாக்கா நான் அதெல்லாம் வந்து சும்மா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கிளாஸ் படிச்சதாண்டா. அப்புறம் எது அப்படின்னா ஒவ்வொரு இதுலையும் எடுக்கணும். அதை ஒவ்வொரு செஷன் மேல உங்களுக்கு புரியும். ஓஹோ, இது வந்து ஸ்டாக்ல உட்காந்துருக்கு, இது ஹீப்ல உட்காந்துருக்கு. ஸ்டாக்ல உட்காந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகும், ஹீப்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். எதாவது ஸ்லோவா ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க புத்தி என்ன செய்யினாங்க, ரெஸ்ட்ல போடுறது மட்டும் தேவையில்லாம நான் ஹீப்ல போட மாட்டேன், ஸ்டாக்ல தூக்கி போடுறேன், ஸோ இன்னும் ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே எழுதுவீங்க. முதல்ல கொஞ்சம் போர் அடிச்சாலும் அப்ப பார்க்க வந்து இது பண்ணாதான் நமக்கு எப்படி நமக்கு வந்து இது வருது. உங்களுக்கு யூடியூப் ஹிட்ஸ் வரும்னாக்கா இப்படி எல்லாம் பண்ணாதான் ஹிட்ஸ் வரும், மண்டல டியூனா இருக்கும், ரெஸ்ட்ல டியூன் ஆகும். உங்களுக்கு கோட் எழுதும்போது நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். சரி, நீங்க சொல்லிடுறீங்க. நீங்க சொல்றது படி நம்ம மக்களையும் படிக்க சொல்லலாம். அவங்களோட கண்டிப்பா எல்லாரும் படிக்க சொல்றேன். நான் என் பையனையும் சொல்லிட்டு இருக்கேன், பாக்குறவங்களாம் சொல்லிட்டு இருக்கேன் ரஸ்ட் படிக்க அப்படின்னு. சூப்பர். சோ அங்கிருந்து வந்து இன்னொரு இந்த ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிருக்கோம். இந்த டேட்டா பத்தி பேசுறப்போ அதை ஒரு டாபிக்கை டச் பண்ணோம். ஸோ அதை கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் டீப் டைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வந்து டேட்டா சம்பந்தமாவே இருக்குது. டேட்டா சம்பந்தமா சொல்லுங்க. ஐஓடினா என்ன இது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. இப்ப அகைன் ஐஓடினா நிறைய எல்லாரும் தெரியும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு. ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் அது கொஞ்சம் இன்டர்நெட் கேப்பபிலிட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ஆக்கிட்டீங்கன்னாக்கா அது ஒரு ஐஓடி டிவைஸ். அதுல டேட்டா ஜென்ரேட் ஆகும். ஒன்று அது கன்சியூம் பண்ணும், இல்லை அது புதுசாக ஜென்ரேட் பண்ணும். அவ்வளோதான். நீங்க ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு ஐஓடி செட் பண்ணீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ள பால் இருக்கா இல்லையா, காய்கறி தீர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணும், அது ஒரு ஐஓடி டிவைஸ். வாஷிங் மிஷின் முடிஞ்சு போச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணும், அது ஒரு ஐஓடி டிவைஸ். எல்லாத்தோடய நீங்க வந்து ஒரு சிப் அட்டாச் பண்ணிட்டாங்க ஐஓடி ஆயிடும். அவ்வளோதான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஐஓடி மேனுஃபேக்சர், சிப்ஸ் மேனுஃபேக்சர் இருக்காங்க, எல்லா சைஸ்லையும் பண்றாங்க. அதை அவங்க இன்னோவேட்டிவா எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா, கனெக்ட் பண்ணிட்டு அட்ரினோ வாங்குறாங்க, அது இருக்கிறாங்க, எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ணி பண்றாங்க. பட் நான் மெயினா சொல்ல வர டேட்டா பாயிண்ட் என்னன்னாக்க ஐஓடியில் 2 லெவல் இருக்கு, லோயர் ஸ்டாக், அப்பர் ஸ்டாக். லோயர் ஸ்டாக்ங்கிறது வந்து ஹார்ட்வேர் இன்டராக்ஷன். உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்றது, வைஃபையோட கனெக்ட் பண்றது, நெட்வொர்க் மாடல் கனெக்ட் பண்றது, அதெல்லாம் லோவர் ஸ்டாக். அப்பர் ஸ்டாக்ங்கிறது டேட்டா. ஐஓடி டிவைஸ் ஒன்னொன்னு டேட்டா ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து பால் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு டெஸ்ட் பண்றது இல்லை, அது ஒரு டேட்டா. அந்த டேட்டா வந்து எப்படி அந்த த்ரூ சிப்ல இருந்து உங்க போனுக்கு வருது, என்ன ப்ராசஸ், அது வந்து ஐஓடில நீங்க படிக்கணும். நீங்க MQTT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. இப்படி HTTP மாதிரி MQTT ப்ரோட்டோகால் இருக்கும். எப்படி அந்த டிவைஸ் வந்து MQTT டச் பண்ணுது, MQTT எப்படி வந்து உங்களுக்கு போனுக்கு அனுப்புது, அந்த டேட்டா ப்ராசஸிங் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து வெளியில போயிட்டு போன்ல வந்து கராஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, வீட்டுக்கிட்ட வந்தாலும் கராஜ் ஓப்பன் ஆகுது, எப்படி ரிமோட் எப்படி கராஜ் ஓப்பன் ஆகுது, அதுல எதை லிசன் பண்ணிட்டு இருக்கு, MQTT ப்ரோட்டோகால் அப்படிமா. இப்போ நீங்க பட்டன் தட்டினீங்கன்னாக்கா அது சர்வருக்கு போயிட்டு சர்வர்ல இருந்து உங்க கராஜ் ஓப்பனர் கனெக்ஷன் வரும், கராஜ் தரப்பா தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அந்த ப்ரோட்டோகால்லாம் கத்துக்கணும். பிளஸ் ஐஓடி டிவைசஸ்லாம் வந்து பெரிய ஹியூஜ் டிவைசஸ் கிடையாது, டக்குனு டிவைஸ் கூட இருக்கு. நீங்க நல்ல பெரிய டிவைஸும் இருக்கு, பட் நிறைய சின்ன சின்ன டிவைஸ் இருக்கும். அந்த சின்ன டிவைஸ்ல நீங்க தூக்கி பெரிய ஃபைல போட்டீங்கன்னாக்கா அது திணறும். அதுக்குன்னு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு, குட்டி குட்டி ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. மெசேஜ் பேக்கு, CBOR அப்படி குட்டி குட்டி ஃபார்மேட் இருக்கும். அதுலயும் நீங்க நல்ல விதமா பண்ணலாம். கூகுளோட ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஆனா குட்டி குட்டி ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. அது வேலையே வந்து சின்ன ஃபைலா இன்னும் சின்னதாக்கி கையில கொடுக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணிக்கலாம் டேட்டாவை. ஸோ ஒரு ஐஓடி டிவைஸோட ஒரு மெசேஜ் பேக் டேட்டாவை MQTT போட்டு கிளவுடுக்கு எடுத்துட்டு போகுது. ஆனா டக்குன்னு புரியாத மாதிரி இருக்கும், பட் எல்லா சிம்பிள் ப்ரோட்டோகால்ஸ் தான். ஒரு ஃபைல் எடுத்துட்டு போய் ஒரு ப்ரோட்டோகால்ல போட்டு கிளவுட்ல சேவ் பண்றீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இது வந்து ஒரு ஐஓடி டிவைஸோட கான்செப்ட். இதுல பாத்தீங்கன்னாக்கா கிளவுட் டிவைஸ் இருக்கும், நம்மளோட AWS கிளவுடு, அஜூர் கிளவுடுன்னு இருக்கும். அது டீல் பண்ணும்.
அது வந்து எட்ஜ் டிவைஸ் அப்படிம்பானுங்க. இப்போ உங்க கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாசல்ல கேமரா பார்த்து யாரோ வந்திருக்காங்கன்னாக்க ஒரு செகண்ட்ல சொல்லுது. எப்படி சொல்லுது? அது வந்து எட்ஜ் டிவைஸ் அப்படிம்பாங்க. அதுவும் ஐஓடி டிவைஸ் தான். அதுக்கே ஸ்மார்ட்னஸ் உண்டு. நீங்க அதை வந்து உங்க மூஞ்சியை பார்த்து அந்த டேட்டாவை கொண்டு போய் கிளவுட்ல போட்டு, கிளவுட் வந்து மனுஷன், டெலிவரி பர்சன், ஒரு நாய் அப்படின்னு சொல்லி திருப்பி உங்க போனுக்கு விடிஞ்சிடும். இது வந்து பெரிய சைக்கிள். இது வந்து டேட்டா பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா C++லயோ இதுலயோ கோடு எழுதி அந்த ஐஓடி டிவைஸே ஸ்மார்ட் ஆக்கி இருப்பாங்க. அந்த கேமராவை எட்ஜ் டிவைஸ் அதுவே எல்லாம் பண்ணும். அதனாலதான் பார்த்த உடனே எப்பா வாசல் யாரும் வந்துட்டாங்கப்பா, கேமரா உடனே அலர்ட் பண்ணுது. ஒரு 4 போன உடனே சொல்லுது பாருங்க. அதெல்லாம் வந்து இந்த டிவைஸ் எட்ஜ் டிவைஸ் ஐஓடி கம்பேட்டிபிள் ஸ்மார்ட்டா இருக்கும். அது கிளவுடுக்கே போகாது. எண்டாவதே கிளவுடு தூக்கிட்டு போகும் டேட்டாவை. ஆனா இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் அந்த டிவைஸே பண்ணும். எல்லாமே கிளவுடு போயிட்டு வராது உங்களுக்கு. நிறைய இருக்காங்க ஐஓடி, செம்மையா இருக்காது. ஸோ ஐஓடி தான் பிக் டேட்டாக்கு இப்ப ஃபீடர். எல்லா டேட்டா ஃபீட் பண்றது அங்கே தான் வருது. எக்கச்சக்க வீடியோ டேட்டா, எக்கச்சக்க இந்த டிவைஸ் டேட்டா எல்லாம் பிக் டேட்டா வருது. கரெக்ட். நீங்க சொல்றது நான் தான் யோசிச்சு பார்த்தேன். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், பிக் டேட்டா நம்ம யூஸ் பண்றதுன்னா இந்த யூடியூப்ல பாக்குற வீடியோஸ் இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குற வீடியோஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை விட வந்து நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயும் கேமரா இருக்கு, செக்யூரிட்டி கேமரா இருக்கு, எல்லாரும் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் இல்ல ஹார்ட் ரேட் பீட் மானிட்டர் குட்டி குட்டி டிவைஸ். நீங்க வந்து ஜிஎஸ்எம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் சைஸ்ல தான் இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பெரிய பேட்சா இருந்துச்சு, பட்டன் சைஸ்ல இருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அதுவே என்ன பண்ணுதுன்னா முன்ன வந்து உங்களுக்கு ஒரு டிவைஸ்க்கு அனுப்பி அந்த டிவைஸ்ல வந்து வார்னிங் வர்றதுக்கு ஒரு 3-4 செகண்ட் ஆயிரும், சாரி 3-4 நிமிஷமே ஆயிரும். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் அதுவே ஒரு மாதிரி பீப் மாதிரி கொடுக்குது. நீங்க வந்து குளுக்கோஸ் மானிட்டர் சரியா ஒர்க் பண்ணலையா இல்ல சுகர் லெவல் சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ஒரு நல்ல இதான் சொல்லுது. சோ இது ஐஓடி நீங்க சொன்ன மாதிரி இதுல ஸ்பெசிபிக் ஃபார்மேட்டிங் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் ப்ரோக்ராமேட்டிக்கலா இல்ல நம்ம ஒரு கத்துக்கணும் அப்படின்னா இதுல இந்த கான்செப்ட் கத்துக்கிறோம். பட் இதுக்கு ப்ரோக்ராமிங்கோ இதுக்கு ஃபார்மேட்டிங் புரோட்டோகால்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் தனியா கோர்சஸ் இருக்கா? எப்படி பண்ணணும்னு சொல்லி இருக்கு. ஐஓடி அப்பர் ஸ்டாக் நிறைய கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. இல்லைனாக்கா நீங்க இந்த ஐஓடி எல்லாமே யூடியூப் தான் உங்களுக்கு மெயின் குருவே. நீங்க போயிட்டு தெரிஞ்சீங்கன்னாக்கா எல்லா கான்செப்டும் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுல பேசாத டாபிக்கே கிடையாது. பட் என்ன ஒரே மேட்டர்னாக்க அதெல்லாம் ஐஓடி சம்பந்தப்பட்டதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் நான் படிக்கணும். யூடியூப்ல போயிட்டு MQTTன்னு கேட்டா சொல்லி தருவாங்க. ஆனா MQTTங்கிறது ஐஓடில வருதுன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு ஏதாவது புத்தகம் படிச்சீங்கன்னாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஐஓடி சம்பந்த புக்கோ இல்ல சம்பந்தமான ஏதாவது ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருந்தாக்கா தென் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். அப்புறம் அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். அது தவிர வந்து ஐஓடில என்ன பண்றாங்கன்னாக்கா இப்ப அந்த டிவைசஸ்ல வந்து எம்எல் நிறைய கொண்டு வராங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஐசோலேஷன் ஃபாரஸ்ட் நிறைய அல்காரிதம்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஸோ டக்குன்னு அதுவே உங்களுக்கு டிசிஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆன்சரை கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து போய்க்கலாம். கரெக்ட். நீங்க நான் ஏஐ பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், நீங்க கொண்டு வந்துட்டு LLM மாடல் பத்தி பேசி கொண்டு வந்துட்டீங்க. நாங்க பேசிட்டு இருந்தோம், நானும் பாலாஜியும் பேசிட்டு இருக்கிறப்போ இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு யூஸ் கேஸ் என்னன்னா இந்த மாதிரி இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், அவ்வளோ கான்டெக்ஸ்ட் எல்லாம் உனக்கு தேவையில்லை, உலகத்தையே கட்டி ஆடுறது அந்த டிவைஸ்ல இருந்து வர்ற டேட்டாவை ப்ரோசஸ் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தா போதும். நீங்க சொல்ற மாதிரி ஹார்ட்வேர் சிக்னலோ சாஃப்ட்வேர் சிக்னல் எது வந்தாலும் சரி, அதை வந்து இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் ப்ரோசஸ் பண்ணி நம்மளுக்கு அனுப்பினா போதும். அதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் கேபிலிட்டி கூட தேவை. நீங்க சொல்ற மாதிரி மிஷின் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருந்தாலே போதும். சோ இது வந்து அருமையான யூஸ் கேஸா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் சார். இப்ப நீங்க வந்து இந்த ஐஓடியும் ரெஸ்டிங் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன டிவைஸ், ஸ்பீடு வேற ஜாஸ்தி, இன்னும் அட்டகாசமா இருக்கும். லாபம் நல்லா இருக்கும். அது அதோட பாத்தீங்கன்னா இந்த யூஷுவல் கிளவுட் பாத்தீங்கன்னாக்கா இந்த சாஸ், பாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஓடின்னு ஒரு சில வச்சிருப்பாங்க. அது வந்து டேஸ் அப்படிம்பாங்க, டிவைஸ் ஆஸ் அ சர்வீஸ். அது என்ன டிவைஸ் ஆஸ் அ சர்வீஸ்னாக்க ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க வந்து கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அத்தனையும் வாங்கணும் அவசியம் கிடையாது. வீடியோ ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த ட்ரோன் எல்லாம் ரெண்ட் எடுத்துட்டு போய் கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐஓடி டிவைஸ் சொன்னாக்கா நான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த 5-10 டிவைஸ் எல்லாம் ஈஸி. ஒரு பெரிய பெரிய டிவைஸ் பாத்தீங்கன்னா $2,500-3,000 கேட்பாங்க. அது வந்து 2 நாளைக்கு வாடகை கொடுங்கன்னு சொல்லி அந்த டிவைஸை வாங்கி என்னெல்லாம் வேலை செய்ய திருப்பி கொடுத்துருது. டிவைஸ் ஆஸ் அ சர்வீஸ். அதே மாதிரி வந்து இது இருக்கும் இந்த எட்ஜ் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிம்பாங்க. அதாவது எட்ஜ் டிவைஸே வந்து அவங்க வந்து சர்வீஸா கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த AWSல ஒன்று நல்லா வச்சிருப்பாங்க, கிரீன் கிராஸ் அப்படின்னு ஒரு டூல் வச்சிருப்பாங்க AWSல. சரியான டூல். அது எப்படின்னாக்கா நீங்க கிளவுடோட கடைசியாக இன்டராக்ட் பண்ணும். அவனே டிவைஸ் வச்சிருப்பாங்க. அது நீங்க லோக்கலா இன்டராக்ட் பண்ணும். உங்களுக்கு உங்க டிவைஸ் இன்டராக்ட் பண்ணி எல்லா வேலையும் அது பண்ணி முடிச்சுட்டு எண்டாவது எல்லாம் முடிச்சிட்டாப்பா இப்ப நான் வந்து சர்வருக்கு அப்டேட் பண்றதுல அப்டேட் பண்ணி விட்டுரும். அது படிச்சு பாருங்க. AWS கிரீன் கிராஸ் சரியான டூல். அது நான் நல்லா அருமையா இருக்கும். AWS சரியான கம்பெனிங்க.
நல்ல சரியான ஸ்பெக்ட்ரம் அந்த பசங்க நல்லா வச்சிருப்பானுங்க. அடுத்து நீங்க வந்து இந்த இது பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு எட்ஜ் டிவைசஸ் இப்படின்னா நம்ம எட்ஜ் வந்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது எட்ஜ் டிவைஸ்னா இந்த கால்குலேஷன் எல்லாம் பண்றதுக்கு, இல்ல இந்த இமேஜ் சர்வ் பண்றதுக்கு, இல்ல ஸ்டாட்டிக் இல்லனா இந்த வீடியோஸ் ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சிடிஎன் பண்றதுக்கு, கான்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வந்து பண்றதுக்காக சிடிஎன் வச்சுட்டு இருப்போம். இப்போ வந்து நீங்க எட்ஜ் டிவைசஸ் அப்படிங்கிறது அந்த ஐஓடி எக்ஸ்பிளைன் பண்றப்போ அந்த வேர்ல்டே பயங்கர எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. அது நான் வந்து டிவைசஸ் சர்வீஸ் படிச்சிருக்கேன், ஆனா அது அதோட ரியல் யூஸ் கேஸ் பத்தி நினைச்சது இல்லை. ஆனா இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ செக்யூரிட்டி டெஸ்டிங்கோ இல்ல செக்யூரிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் செக்யூரிட்டி டெஸ்டிங் எல்லாம் பண்றப்ப வந்துட்டு இதுக்காக நான் என்ன பண்ணணும்னா அந்த ரீஜன்ல போய் தனியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப நீங்க நினைச்சப்பதான் அந்த டக்குனு அந்த யோசனை வந்துச்சு. நான் அதை போய் அந்த டிவைசஸ் சர்வீஸை போய் எங்கேயோ ரஷ்யால இருக்கிற ஒரு எட்ஜ் டிவைஸ் நான் வந்து வாடகைக்கு வாங்கிட்டு ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணிட்டு போதும் அனுப்பி விட்டுலாம். சோ இது நல்ல அருமையான யூஸ் கேஸ். ஐஓடி பத்தி நல்லா விளக்குனீங்க. புதுசா படிக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்ல பாருங்க. இந்த பிளிப்பர் ஒரு டிவைஸ் ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளிப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளிப்பர் சொல்லுங்க, என்னன்னு தெரியல எனக்கு. பிளிப்பர் ஓ பிளிப்பர் சொல்லுங்க. சரியான டூல் தான் அது. உங்களுக்கு ஐஓடி சரியான ஹேக்கிங் டூல் மாதிரி. ஹேக்கிங்காக அது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டூலா வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கூட நீங்க கான்ஃபிகர் பண்ணிடுறாங்க. அவங்க கிரெடிட் கார்டை படிச்சு வச்சுக்கோங்க, எல்லாம் உங்க செக்யூரிட்டி கார்டு எல்லா கார்டுக்கு ஒரு டீட்டெயில் வச்சுக்கலாம். நீங்க RFID படிக்கும், இன்ஃப்ராரெட் படிக்கும், எல்லாம் படிக்கும். நீங்க எதை யூஸ் பண்ணாலும் உங்க கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிளிப்பர் யூஸ் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா சிக்கல் வரும். அதுக்காக வந்து நான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்ல வரல, அது லிமிடேஷன் இருக்கிறதுக்கு. ஆனா வந்து இந்த மாதிரி விஷயம் பசங்கள் படிக்கிறதுக்கு சொல்றேன். பிளிப்பர் டூல் வச்சு படிச்சாங்கன்னா நல்லா அவங்களுக்கு எப்படி எல்லாம் ஈஸியா பண்றாங்க, எப்படி டேட்டா திருடுறாங்கிறது தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு. எனக்கு அதுதான் வந்து நீங்க டேட்டா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த செக்யூரிட்டில இருந்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மண் அங்கதான் போச்சு. ஐயோ டேட்டா செக்யூரிட்டி எங்க போறது அப்படின்னு. பட் சோ அதுல இருந்து அதே மாதிரி சரி இல்ல இது இன்னும் ஒரே விஷயம். அதுல வந்துச்சு இந்த புதுசா அந்த ஐஓடி படிக்கிறவங்களுக்கு நான் கிளாஸ்ல வந்து ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னாக்கா இந்த IFTTT ஒரு வெப்சைட் இருக்கு, IFTTT.org. If this then that நினைக்கிறேன். ஆமா, அதாவது எக்ஸ்பான்ஷன் IFTTT if this then that. அது என்னன்னாக்க இந்த எட்ஜ் டிவைஸையும் கிளவுடையும் லிங்க் பண்ணி விட்டுரும். நீங்க வந்து ஒன்னும் பெரிய செலவே இல்லாம அதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு கேட்பானுங்க. பண்ணி என்ன வேணா நீங்க பண்ணலாம். லிட்டரலி நீங்க என்ன வேணா பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம்னா என்ன பண்ண ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல அப்படின்னாக்க, இப்ப நான் வண்டி எடுத்துட்டு வந்து நான் டீலர் ஷீட்டுக்கு போறேன் அப்படின்னாக்க டக்குனு ஆட்டோமேட்டிக்கா வந்து போன் எல்லாம் இதுல போடு, சைலண்ட் மோட்ல போடு, இல்ல இந்த ஏரியா போட்டா மாத்து, இல்ல இந்த வீட்டுக்கிட்ட வர போறேன் என் கார் வந்து உடனே ஆட்டோமேட்டிக்கா வீட்டு வாசல் லைட் எல்லாம் போடு, மழை பெய்யற மாதிரி இருக்கா எங்க வீட்டுல வந்து கலர் லைட்டோட கலரை மாத்து, அந்த சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பல்பு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா என்ன ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம். நான் காத்தால வந்துச்சுன்னா என்னோட ஆட்டோமேட்டிக்கா போன் சைலண்ட்ல போட்டு ஜிமெயில் ஓபன் பண்ணு. இந்த மாதிரி நீங்க ஒரு மில்லியன் யூஸ் கேசஸ் இருக்கும். அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வச்சுன்னு எழுதிருப்பானுங்க. அதை பத்தி யூடியூப் வீடியோ பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அப்படியே அத்தனையும் பண்ண மாட்டோமாட்டு இருக்கும். சரி பண்றது டைம் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன்னா அந்த ட்வீட்டை கொண்டு போய் காப்பி பண்ணி என்னோட கூகுள் டிரைவ்ல வைய, பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா கூகுள் டிரைவ்ல வைய. நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போட்டேன்னாக்கா அது கொண்டு போய் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஷேட்டா நிறைய பண்ணலாம். IFTTTன்னு படிச்சு பாருங்க. பசங்க விளையாடுவானுங்க. அது சின்ன பசங்களா அவங்க கிரியேட்டிவிட்டி வந்து அப்படியே பொங்கி வழிக்கணும். அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தானே வச்சு செய்வானுங்க. அருமை அருமை. இப்போ நீங்க நம்ம இந்த டேட்டா செக்யூரிட்டி பத்தி பேசியது சின்ன பசங்களை பேசி அடுத்த டாபிக் அதான். இப்போ வந்து இந்த AI கோட் ஜெனரேஷன், நம்ம LLM மாடல்ஸ் பத்தி நம்ம வந்து ஜெனரிக்கா பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாட் பாட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லிட்டரலி சாட் GPT ஆகட்டும், இல்ல கிராக் ஆகட்டும், இல்ல ஜெமினி 3 ஆகட்டும், எல்லாமே நம்ம சாட் பாட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா நீங்க அப்படியே இண்டஸ்ட்ரி பக்கம் ஐடி பக்கம் வந்தீங்கன்னா கோட் ஜெனரேஷனுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த கோட் ஜெனரேஷன் நீங்க அது இதை வந்து நான் வந்து நீங்க வந்து ஒரு பேராசிரியரா இருக்கிறீங்க, அப்புறம் ஐடி கம்பெனி ஒர்க் பண்றீங்க. இந்த கோட் ஜெனரேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொதுவா எனக்கு என்னன்னா இப்ப நிறைய எனக்கு எங்கிட்ட பேசுற மாணவர்கள் சில பேர் என்ன கேட்கறாங்க, ஐயோ இப்படி எல்லாம் கோட் ஜெனரேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கிளாட் சோனட் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஓப்பஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு அது ஜெனரேட் பண்ற கோட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4 வாரம் எடுக்கிற கோட்லாம் வந்து 40 நிமிஷத்துல பண்ணிடுது. இப்போ வந்து ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்னு வேற சொல்றாங்க. நீங்க ஸ்பெக்கை கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதுவே டிசைன் எழுதி, அதுவே கோட் எழுதி, அதுவே யூனிட்டிக்ஸ் எழுதி, டிப்ளாய்மெண்ட் ஸ்கிரிப்ட் வரைக்கும் கொடுத்துருது. ஒரே ஒரு ஸ்டெப் தான் பாக்கி. நாங்க அதையும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, டிப்ளாய் பண்ணி ஆன்லைன் கோ டு மார்க்கெட்டே பண்ணிரும். ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து உங்ககிட்ட வந்து AI கோட் ஜெனரேஷன் பத்தி உங்களோட
உங்களோட கருத்து என்ன? இதனால வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்து மாணவர்கள் இப்ப நீங்க ரஸ் ப்ரோக்ராம் கத்துக்கோன்னு சொல்றீங்க, நான் ஏன் கத்துக்கணும், அதான் எல்லாமே எல்லாம் பண்ணிருது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது வந்துங்க இப்ப இது அவாய்ட் பண்ண முடியுமா? அவாய்டே பண்ண முடியாது. சோ இப்ப அதுல நம்ம வந்து எப்படி பெட்டரா பண்றது? ஸோ முன்னாடி என்னன்னாக்கா நீங்க வந்து உடனே வேலை வாய்ப்பு போயிடுமானா அது வந்து வேற செக்ஷன், அதை விட்டுருங்க, வேலை வாய்ப்பை விட்டுருங்க. இப்ப நான் வந்து ஒரு கோடு எழுதுறேன், இந்த கோடு சரியா இருக்கா இல்லையா, எல்லாம் இப்ப இதுக்கு முன்னாடி கோடு இருந்துச்சு, என்ன கோடு கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட் என்ன கிடைக்கும், கிட்டப்ல போனா கிடைக்கும். தேடுற வேலையும் வந்து மிச்சம் பண்ணி இதுவே உங்களுக்கு கஸ்டமைஸா சிம்பிளா இது எரர் கொடுத்தா டிவைட் பண்ண எல்லாம் பண்ணுது. ஆனா இந்த கோட் ஜென்ரேட் பண்றது எல்லாமே வந்து ஜென்ரிக் கோடெல்லாம் பண்ணி விட்டுரும். ஜென்ரலா ஒர்க் ஆகிற ப்ராசஸ், ஒரு டேட்டா ரீட் பண்ணி அங்க போடு, அதெல்லாம் ஜென்ரலா பண்ற எல்லாம் பண்ணும். அதுலயுமே நிறைய தப்பு பண்ணும். எல்லா ஏஐ டூல்ஸுமே கண்ணா அப்படின்னு தப்பு பண்ணும், கண்ணா அப்படின்னு கோடு எழுதும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிபிக்கா கோடு கேட்டீங்கன்னாக்கா இன்னும் தப்பு பண்ணும், காட்டுத்தனமா எழுதும் கோடு. அது வந்து ஃபர்ஸ்ட் அது கோடு கரெக்டான கோடா தப்பான கோடா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். இப்ப நான் வந்து வேலை செய்யற கம்பெனில என்னன்னாக்கா பசங்க நான் கஸ்டமர் ரிவ்யூ பண்ணுவேன், எனக்கு கோடு ஒர்க் ஆகல கணேஷ் அப்படிமா, கோடை காட்டுமா, பார்த்த 2வது செகண்டே தெரிஞ்சு இந்த பையன் ஒரு லைன் கூட எழுதல, எல்லாம் வந்து இந்த கோப்பையில வச்சு எழுதிருக்காருங்க. நான் கேட்பேன் எந்த டூல் வச்சு எழுதினீங்கன்னு, தேவையில்லை, இது ரொம்ப ஆதி காலத்து கோடா இருக்கு, உங்க ஃபர்ஸ்ட் டூல் அப்கிரேட் பண்ணுங்க, 2வது இந்த டூல் வந்து கோடு கரெக்டான தப்பான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்காக இந்த ப்ராடக்ட் படிங்க அப்படின்னு. என்ன இப்படி சொல்றீங்க, இவ்வளவு பிளண்டா சொல்றேன் அப்படிமாங்க. ஏன்னா இந்த சின்டாக்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்டாக்ஸ் அந்த வருஷனே இப்ப கிடையாது, இன்னும் இந்த கோடு வந்து அதெல்லாம் எழுதிட்டு இருக்குது. ஃபண்டமெண்டலி தப்பு, லாஜிக்கும் தப்பு, அதோட அடுத்த வருஷம்லாம் வந்து சின்டாக்ஸே மாறி போய் எல்லாம் வந்துச்சு. கொஞ்சமாவது நீங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸ் படிங்க, அப்பதான் அது வர்றது வந்து கோடா இல்ல என்ன கண்ட்ராய் வருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த அருள் படம் இருக்கும், அதுல வந்து கேஸ் வைக்குமா சொல்லுவான், அப்ப தலையை தூக்கி பாருங்கடா, வேற பருங்க வந்து பாம்பு போடுதா என்ன போடுதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க தயவுசெய்து கோடை படிங்க, நீங்க படிங்க. ரிப்பீட்டடா பண்ற கோடை வந்து ட்ரஸ்ட் மாதிரியோ என்ன இது ரிப்பீட்டடா பண்ற கோடை வந்து வேணா ஏஐ கொடுத்து பண்ணுங்க. எல்லாமே ஏஐ பண்ணிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை வேணும்ல, சரி படிச்சீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே ஏஐ கொடுக்கவும் முடியாது, அது பண்ணவும் பண்ணாது. அது பண்ணும், அது பாட்டுக்கு பண்ணும். சொல்லுவாங்கல்ல அவர் பாட்டுக்கு பாடுவாருன்னு, அது பாட்டு பாடுறதுக்கு சரியா கோடுன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அது எழுதணும். இப்போ அது ஏஜென்டிக் டூல்ஸ் எல்லாம் எழுதுது, அது கூட கரெக்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுவீங்க கடைசி, ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த தப்பு ரேட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியணும், ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்க போறாங்க. இந்த கீழே போட்டுருவான் கோபைலட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோடுனால ஏதாவது நட்டுக்கிச்சுனாக்கா நாங்க பொறுப்பு கிடையாது, இட்ஸ் ரிஸ்க் ரைட். இப்ப நான் வந்து ரிஸ்க் வந்து யார் எடுக்க போறோம், இப்ப நான் வந்து தினேஷ் கொடுக்குறேன், தினேஷ் உங்க கம்பெனி பண்ணணும்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போறது தினேஷ் அவர் டீம்ல கொடுப்பாரு, பசங்களா எழுதி கொடுங்கன்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு, அந்த பசங்களும் தினேஷும். அதுக்கு கரெக்டா பண்ணுதான் தெரியறதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் கோடு கேட்க முடியாது, கோப்பையில கேட்க முடியாது ஏன் தப்புன்னு, நான் நேரம் அவங்க சட்டையை தான் முடிப்பேன், மில்லியன் டாலர் கொடுத்துருக்கேன் என்னைக்கா கோடு இருக்கு அப்படின்னு, இல்லைங்களா? ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது நீங்க படிச்சுதான் ஆகணும், கான்செப்ட் தெரிஞ்சுதான் ஆகணும், அதுக்கு தப்பா ரைட்டான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்காக உங்களுக்கு புத்தி இருக்கணும், இல்லைனாக்கா நீங்க இந்த ஃபீல்டு நிற்கவே முடியாது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இட் ஸ்பீட்ஸ் அப் யுவர் ஒர்க். இப்போ ஒரு ரெப்படேட்டிவ் கோடு எழுதுறானாக்கா கிடுகிடுன்னு ஒரு காரி துப்பிட வருது, அதை எடுத்து பண்ணிட்டு நீங்க பார்த்து நீங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஏஜென்ட் சோம்பேத்தனமா இருக்கு, புதுசா உனக்கு எழுத முடியலனாக்கா இந்த ஏஜென்ட் வச்சு எழுதுனா நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொடுத்து இதான் கோடுப்பா, இதை விட அவுட்புட் வேணும் பண்ணி கொடுங்க, கிடுகிடு அடிச்சு கொடுக்கும். அது ஒரு கடைசி ஒரு 10-20% நீங்க மேனுவலா டச் பண்ணி முடிச்சிடலாம். அதை டச் பண்றதுக்கு உங்களுக்கு கோடு தெரிஞ்சிருக்கும். உங்களோட டைம் சேவ் பண்ணுது, அவ்வளவுதான். இப்ப நீங்க 4 வாரம் பண்ற வேலையை 1 வாரத்துல பண்ணுவீங்க, இப்போ 3 வாரம் செய்வீங்க, மிச்சம் 3 வாரத்துக்கு வேற வேலை பண்ணணும். ஆனா இந்த கோடெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும்ல. இப்ப உங்களுக்கு ஒரு தடவை கோடு எழுதிட்டு அப்படியே முடிஞ்சு போயிட போறது இல்லை, இதை கோடு திருப்பி அப்டேட் ஆகும். அப்ப அதே டூல் அதே மாதிரி சொல்லணும். அது ஏஜென்ட் புது ஏஜென்ட் வந்துடும், அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் தெரியாது, மனுஷன் என்ன பண்ணுவானே தெரியாது, ஏஜென்ட் என்ன பண்ணும் அதுக்கும் தெரியாது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு ஏஜென்ட் ரிலீஸ் பண்றானுங்க, அவனுதான் எழுத முடியும்னு. ஸோ அது உங்களுக்கு புதுசா வந்துட்டு இருக்கும்போது அதோட ஸ்டைலும் மாறும், அது புதுசா கத்துக்கும், அது திருப்பி மேனேஜ் பண்ணோம். இது வந்து ஒரு புது சைக்கிள் தாங்க. நீங்க வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, எல்லாமே சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுட்டு எழுதணும். அப்புறம் இந்த விஷுவல் ஸ்டுடியோ வந்த போது நீங்க டாட் வச்சீங்கன்னா டக்குன்னு ஒரு ப்ராம்ப்ட் வரும், ஐயோ இதெல்லாம் சின்டாக்ஸே படிக்க தேவையில்லையா, நாசமா போச்சா அப்படிம்பாங்க. ஐயோ டாட் வச்சா என்னத்தை செலக்ட் பண்ணு தெரியறதுக்கு படிச்சா ஆனணும், அப்படி போச்சு. அப்புறம் எல்லாம் வந்து தேண்டா வந்துச்சுன்னு. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டும் படிக்கணும், இதுக்கும் நீங்க கோடு தெரியணும், அதுதான் முக்கியம். ஏன்னா லேர்னிங் ஃபாஸ்டா போச்சு. நீங்க காலேஜ்ல என்ன கேட்பான், என்னப்பா கோடு நான் சொன்னேன், நீ எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரல் ப்ராப்ளம் தெரியும், பண்ணி தொலை. ஆனா அது என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சிட்டு பண்ணு. பிளைண்டா பண்ணினானாக்க உனக்கு தான் கஷ்டம். நீ என்ன சொன்னா நீ கேட்க மாட்டீங்க, ஏ எடுக்க போறீங்க கோடை.
ஆனா அது வந்து புரிஞ்சுட்டு எழுது அப்படிமா நான். ஏன்னா லிமிட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கோடை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இது எழுதுனதா கோடை எழுதுனதான் ரொம்ப அச்சு பிச்சுதான் கண்டுபிடிச்சிடலாம். சாதாரண கோடை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு அல்காரிதம் கொடுக்குறீங்க, ஒரு டேட்டா ஓபன் பண்ணி ரீட் பண்ணுங்கிறீங்க, அது எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் கோடா போச்சு உங்களுக்கு. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. இது வந்து எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்னோட வாத்தியார் சொன்னது. அவர் என்ன சொன்னார்னா, டோன்ட் ஃபைட் த டெக்னாலஜி, ஃபைட் வித் த டெக்னாலஜி. அது என்னன்னா, அந்த டெக்னாலஜிக்கு எதிராகவே நம்ம சண்டை போட்டுருக்க வேண்டாம். அந்த டெக்னாலஜி நம்ம கையில எடுத்துட்டு அது எப்படி நம்மளை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் நீங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து கமலஹாசன் சொல்லுவாரு, எல்லாமே வரும், எல்லா டெக்னாலஜியும் வரும், டிவிடி வரும், ஓடிடி வரும்னு சொல்லிட்டு அவரு விஸ்வரூப காலத்தை ஆரம்பிச்சாரு. இப்ப ஓடிடி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல, அவ்வளவுதான். கோ வித் டெக்னாலஜி, ஆனா அது ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். யூஸ் பண்ண தெரியணும். சோ அதுக்காக கத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப இப்ப வந்து ஏஐ இந்த ஜாப் லாஸ் எல்லாம் வந்ததுனால நிறைய பேர் வந்து இதெல்லாம் கோட் ஜென்ரேட் பண்ணிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு எல்லாம் போயிடுறாங்க. சில மாணவர்கள், புதுசா வர மாணவர்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த விதத்துல வந்து அவங்க சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். ஸோ வித் தட் செட், இன்னைக்கு அருமையா போச்சு. எல்லா செஷனும் நல்லா அருமையா கவர் பண்ணோம். நிறைய விஷயம் கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா, டேட்டா மெஷ்ல இருந்து ஆரம்பிச்சோம். அங்கிருந்து நம்ம ப்ரோக்ராமிங் போனோம், ரஸ்ட் ப்ரோக்ராமிங்ல ஐஓடி வந்தோம், ஐஓடில இருந்து ஃபைனலா வந்து டேட்டா ஜென்ரேஷன் நிறுத்தி இருக்கோம். கோட் ஜென்ரேஷன், சாரி நான் டேட்டா ஜென்ரேஷன் சொல்லிட்டேன், கோட் ஜென்ரேஷன் கொண்டு வந்து நிறுத்திட்டோம். ஸோ கோபைலட்ல இருந்து டேட்டா மெஷ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம வாசகர்களுக்கு என்ன சொல்றோம்னா, இது மாதிரி நீங்க பாருங்க. இது மாதிரி வந்து என்ன பொறுத்தளவு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா 4 டாபிக் வந்து ஒரு நாளுக்குள்ள கவர் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளோட இன்னைக்கு எய்ம். அதுக்குள்ள முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி அடிஷனல் டாபிக் வேணா கேளுங்க. ஸோ அது மாதிரி நம்ம தினேஷ் மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, பாபா இருக்காரு, நான் இருக்கேன். நீங்களும் இதுல பங்கேற்கணும்னா வாங்க, எல்லாரும் பண்ணலாம். So with that said, Baba, any last words சொல்லுங்க நீங்க. Thank you கணேஷ், ஃபேண்டாஸ்டிக். நான் நிறைய விஷயம் கத்துனேன். நம்ம கூட பாக்குறவங்களும் எப்பவுமே கேட்டுட்டே இருந்தாங்க. அது நீங்க ஃபர்ஸ்ட் கணேஷை வச்சு தொடர்ச்சியா பண்றேன் நீங்க, அப்புறம் பண்ணவே இல்லை நீங்க. ஸோ மீண்டும் வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருக்கு. ஸோ அவங்க இது ரொம்ப ஆசையா எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வையாளர்களுக்கு கருத்து சொல்லுங்க. இந்த மாதிரி விதவிதமான ஏரியாஸ்ல வேற என்னெல்லாம் கவர் பண்ணலாம், வேற உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத பத்தி சொல்லுங்க. இதை பத்தி நிச்சயமா பேசுவோம். லைக் பண்ணுங்க, மக்களுக்கு பகிருங்க, உங்க அம்மா அப்பா கூட பகிருங்க. அவங்களுக்கும் இது புரியுற மாதிரி தான் நாங்க எடுத்திருக்கோம். அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நன்றி 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 கணேஷ். தேங்க்யூ. Thank you.